வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம 3 விதமான லஞ்ச் ரெசிபீஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஈஸியாகவும் அதே சமயம் ரொம்ப குயிக்காகவும் செய்யக்கூடிய லஞ்ச் ரெசிபீஸுங்க. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை சாதம் செய்யறதுக்கு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் காஞ்சிருச்சு. இதில் வேர்க்கடலை, இது வறுத்த வேர்க்கடலை தான், நான் தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேன். இருந்தாலும் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது தான் நம்ம பவுட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா சூடு ஏறினா போதும். இந்த அளவு வறுத்தா போதுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 5 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க பருப்புங்களை. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் எள்ளு பொரியுது. கூட 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய். இந்த தேங்காயோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ தேங்காய் வறுபட்டுருச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ மிக்சியில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, தேங்காய் இதெல்லாம் வறுத்தோம் இல்லைங்களா, அதை மட்டும் போட்டிருக்கேன். அதை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது கூட நம்ம ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை இதை போட்டு நம்ம பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வேர்க்கடலையை போட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம சாதம் தாளிச்சிக்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கூட 2 காஞ்ச மிளகாய், 1/4 கப்பு வேர்க்கடலை, இது கூட கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூட வடித்து ஆற வச்ச சாதம், இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா வேர்க்கடலை பொடி, அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப சாதத்தை உடைக்காமல் கொஞ்சம் போல் கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. கடைசியாக இது கூட நல்லா மணமாக இருக்கிறதுக்காக இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இது சேர்த்தோம்னா நல்லா மணமாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. சேர்த்து நல்லா கலந்துடலாம். அவ்வளவுதான். நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு வெரைட்டி ரைஸ் வேர்க்கடலை சாதம் ரெடி. வேர்க்கடலை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அதுக்கு நான் சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வறுவல் வச்சுருக்கேன். நீங்கள் அப்பளம் இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. அடுத்ததாக இன்னொரு வெரைட்டி ரைஸ் பார்த்துடலாம். தேங்காய் சாதம் செய்யறதுக்கு இப்போ நான் 1 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி, ஒரு 1 டீஸ்பூன் அளவு சீரகம், இதுக்கு நான் இப்போ 4 வரமிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு புளி, கொஞ்சம் போல் வெல்லம்.
இதை இப்போ நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் சாதத்தை தாளிச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கூட முந்திரி பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இந்த முந்திரி பருப்பு செவக்கட்டும். இது கூட கருவேப்பிலை. இப்போ நம்ம ஆல்ரெடி பல்ஸ் மோடில் போட்டு வச்சுருந்த தேங்காய், வரமிளகாய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலந்துக்கலாம். இந்த தேங்காவோட ஈரப்பசை போயிடணும். கொஞ்சம் நேரம் சூட்டில் இருக்கட்டும். வந்து ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு பச்சை வாசனையும் போயிடுச்சு. இவ்வளோதான். இப்போ இதில் நம்ம சாப்பாடு கலந்துக்கலாம். ஆல்ரெடி வடித்து சாப்பாடை ஆற வச்சுருக்கேங்க. இது இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு இதை நல்லா கலந்துடணும். இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. அவ்வளவுதான். நமக்கு ரொம்ப சுவையான தேங்காய் சாதம், உடுப்பி ஸ்டைல் தேங்காய் சாதம் ரெடி. உடுப்பி ஸ்டைல் தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு ரெசிபி பார்த்துடலாம். புதினா புலாவ் செய்யறதுக்கு இப்போ நான் 1 கட்டு புதினாவும் 1/2 கப்பு பாசுமதி ரைஸும் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த புதினாவை நல்லா இலையெல்லாம் கிள்ளிட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இது இப்படி இருக்கட்டும். இந்த ரைஸில் தண்ணி ஊற்றி நம்ம அலசிட்டு ஊற வச்சிடலாம். நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணி புதினா புலாவ் தாளிக்கிறதுக்கு அந்த நேரம் வரைக்கும் இது ஊறுனா போகிறோம். இப்போ சாதத்துக்கு ஒரு புதினா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு ஒரு பட்டை, ஒரு 3 லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய், இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 6 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா வேறு எந்த காரமும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதில் 1 கட்டு புதினா, இது கூட கொஞ்சமாக மல்லி இலை. இவ்வளோதான். இப்போ நல்லா நம்ம இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம புதினா புலாவ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட சேர்ந்தாப்பில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இது கூட பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இது பொரியுது. முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டா விட்டுடலாம். நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம், கண்ணாடி பதம் அளவு வதங்கினா போதும். பிரியாணிக்கு தான் நம்ம வந்து நல்லா ப்ரௌன் கலர் வரைக்கும் வறுக்கணும். இது புலாவுங்கிறதுனால கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி நல்லா குழைய வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய்,
அதை ஊற்றிடலாம். அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம். ஸோ அந்த பச்சை வாசனை போகிற அளவு கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்க வேணாம், கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இப்போ பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. நம்ம 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு நான் 2.25 கப்பு தண்ணி சேர்க்குறேன். 2.25 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது ஒரு கொதி வரட்டும். வந்த உடனே நம்ம பாஸ்மதி ரைஸை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்த பாசுமதி அரிசி ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. குக்கரை மூடி போட்டுக்கலாம். வெயிட்டும் போட்டுட்டு அப்படியே இது ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சிங்க. அது எல்லாத்தையும் கலந்துடலாம். அரிசியை உடைக்காமல் லைட்டாக கலரி விட்டால் போகிறோம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான புதினா புலாவ் ரெடி. புதினா புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது தொட்டுக்கிறதுக்கு நான் ரைத்தா வச்சுருக்கேன். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம 3 ரெசிபீஸ் பார்த்தோம். 3மே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.